திருச்சிற்றம்பலம். அரர்ம பார்வதீபதே அரர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒழியான திருமேனி உமிழ்தானோ மிகமேவும் கழியாரவரும் யானை கடல் நாழும் மறவாமல் அழியாழும் மலர் தூவும் அடியார்கள் உழமாற வழியாகோ வலிதாய வினை கூட நினையவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்தபெருமான் திருவடிகளை சிரமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியபெர் பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய அபிராமி அந்தாதி சிந்தனையிலே நம்ம சென்ற வாரம் 72வது பாடலை சிந்தித்தோம். என் குறை தீர நின்று ஏத்துகின்றேன், இனி யார் பிறக்கின் நின் குறையே அன்றி யார் குறைக்கான். இருநேள் விசும்பேன் மின்குறை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியலாய் தன் குறை தீர என் கோன் சடைமேல் வைத்த தாமரையே என்பதாக அம்மையை அம்பிகையை வழிபாடு செய்பவர்களுக்கு இனி ஒரு பிறவி துன்பம் என்பது இல்லை என்பதை அந்த பாடலிலே மிக அழகாக எடுத்து உரைத்தார் ஆசிரியர். அடுத்த பாடல் 73வது பாடல். அப்படியே அம்பாளுடைய வழிபாடு செய்யக்கூடியவர். இந்த அம்பாளுடைய வழிபாடு செய்யும்போதே, வழிபாடு அப்படின்னாலே நமக்கே தெரியும், புறத்தே செய்வது அகத்தே செய்வது என்பதெல்லாம் 3 வகையாக அங்கே செய்யும் வழிபாடு. இந்த அபிராமிப்பட்டர் சதா காலமும் இறைவியை அம்மையை மனதிற்குள் தியானித்து வழிபடும் அருமையான ஒரு அன்பர். இது யோக நிலை என்று கூட நாம் சொல்லலாம். புறத்தே வழிபடுவது என்பது எல்லாருக்குமே எளிதான ஒன்று. மிக எளிதாக புறத்தே வழிபாடு செய்து விடலாம். ஆனால் அகத்தே வழிபடுவது என்பது மனம் ஒன்ற வேண்டும், அந்த பொருளிலே ஒன்ற வேண்டும். போய் 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 வழிபாடு செஞ்சு 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 மனதிற்குள் அந்த உருவத்தை எழுதி அப்படியே உள்ளுக்குள்ளேயே பதிய வைக்கணும். இதுதான் நமக்கு சாத்திரமும் தோத்திரமும் சொல்லுது. மனம் வாக்கு காயம் 3னாலும் வழிபாடு செய்தல். அதில் காயம்ன்றது உடம்பால் செய்கிறதுன்றது கோவிலுக்கு போகிறது, வழிபாடு செய்கிறது. இது எளிமையான ஒன்று. எல்லோரும் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறோம், நல்ல வழிபாடு செய்கிறோம். இன்னும் சொல்ல போனால் உடம்பால் உழவாரப்பணி செய்கிறோம், இப்படியெல்லாம் செய்கிறோம். இதெல்லாம் வழிபாடு தான். அடுத்து வாக்குன்னா நல்லா பாடுறோம். அப்போ காயம், அடுத்தாப்பில் வாக்கு, அடுத்து 3வது இருக்கிறது என்னது? மனம். அந்த மனதால் வழிபாடு எவ்வளவு நேரம் செய்கிறோம் அப்படின்றத முதல்ல நம்ம எடுத்துக்கிடணும். எந்த ஒரு துஞ்சல் இல்லாத போதும் நெஞ்சகம் நைந்து நினைமின், நல்ல ஒரு வார்த்தையை போட்டார். தூங்கும் போதாகட்டும், விழித்திருக்கும் போதாகட்டும், உள்ளுக்குள்ளே என்ன காட்சி ஓடணும் அல்லது என்ன எண்ணம் ஓடணும் என்றால் இறை நாமமும் இறை வடிவமும். இதுதான் தியான பொருளாக கொண்டு வரும். இது கொஞ்சம் கஷ்டமான ஒன்று, எல்லாருக்கும் எளிதானதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மனதுக்குள்ள ஆயிரம் எண்ணங்கள், அவளை பற்றி இவளை பற்றி, அந்த சம்பவம் இந்த சம்பவம், அது நம்ம உலகியலில் இருக்கோம். எத்தனை 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 நிகழ்வுகள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை எல்லாம் மனதிற்குள் வைத்து எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். இதில் எங்கெங்கே சாமியை நினைக்கிறது? வேணால் கோவிலுக்கு போகும்போது கொஞ்சம் நினைக்கலாம், பாட்டு பாடும்போது நினைக்கலாம். இதை விட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்கும்போதோ அதுலேயும் தூங்கும்போது இதெல்லாம் வருமா என்றால் இது அப்படியே பழக்கம். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படிமா மீண்டும் 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 மனத்திற்குள்ளே கொண்டு வரணும். இதுதான் உண்மையான வழிபாடு. இன்றைக்கி வழிபாட்டில் எது சிறந்தது என்றால்
மனதால் செய்யும் வழிபாடுதான் மிக மிக மேலான ஒன்று. இந்த மனதினால் யார் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள், நெருங்கியவர்கள் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த ஒரு பாடல் இப்போ அடுத்து 73வது பாடல் அபிராமி அந்தாதியில் அப்படியே உள்ளத்திற்குள் எழுதி வைத்த அம்மையின் ஓவியம் கொண்டு வரார். அப்படி கெட்டப்பை கொண்டு வர்றார், அம்பாளுடைய கெட்டப்பை கொண்டு வர்றார். அதை நமக்கும் கொண்டு வந்து காமிக்கிறார். இப்படி உள்ள அம்மையை நீங்களும் அப்படியே ஓவியமாக எழுதி வழிபாடு செய்யுங்கள், நினைந்து கொண்டிருங்கள் என்று. ஏன்னா இந்த ஆசிரியர்களுடைய வாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் இருந்த நிலையில் நாமும் வர வேண்டும், மேலே 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 உயர்ந்து வரணும், இந்த உலகிலிருந்து விடுபட்டு மேலே வரணும். இதுதான் அவர்களுடைய எண்ணம். அதற்காகத்தான் இங்கே சொல்கிறார் 73வது பாடல். தாமம் கடம்பு. தாமம் என்றால் மாலை. அம்பாள் அப்படியே கழுத்தில் அழகான மாலை அணிந்திருக்கிறாள். என்ன மாலை அணிந்திருக்கிறாள் என்றால் கடம்ப மாலையை அணிந்தவளாக இருக்கிறாள். அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும் கடம்ப மாலை. இன்றைக்கும் மதுரையில் மீனாட்சி கடம்பவனம், கடம்பவன வாஷின்யை என்பதாக அந்த கடம்ப மலர்களையே தனக்கு விருப்பமாக ஏற்றுக்கொள்பவள் என்பதாக. இந்த கடம்பன்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். நம் கடம்பனை பெற்றவள் அப்படின்னு அப்பர் பெருமாள் கொடுத்துருக்கிறார். அப்போ நம் கடம்பன் என்றால் யார்? கடம்ப மாலையை அணியக்கூடிய முருகப்பெருமான். அப்போ கடம்ப மாலை என்பது எதற்குரியது என்றால் போகத்திற்குரியது, போக நுகர்ச்சி. இன்றைக்கு நாம் உலகத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம், அது உலக போகம். அதனால் இதுதான் நிலையானதா? இல்லை, இது கொஞ்ச காலம், டெம்பரரி. இந்த உலக போகம் நீங்கும் போது சிவபோகம், இறைவனை அனுபவிக்க அங்கே இருக்கிறோம். அப்போ இந்த உலக போகத்தை தருபவளும் இவளே, சிவபோகத்தை தருபவளும் இவளே. இதுதான் அவன் அருளாலே அவன் தாழ்வனை, அவன் அருளையே. இந்த அருள், அந்த அருள் அருள் சக்தி அம்மை, அருள் சக்தி தானே அம்மை. அப்போ அந்த அம்மை நமக்கு போகம் தருவதற்காக அணியும் மாலை என்றால் தாமம் கடம்பு, கதம்ப மஞ்சரி, கிளிப்த கர்ணபூர மனோகரா. இந்த ஒரு பாடலில் மட்டுமே அவ்வளோ சகசர நாமங்கள் அப்படியே அடங்கியிருக்கு. இந்த கதம்ப மஞ்சரி கிளிப்த கர்ண, அதாவது அம்பாள் கடம்பம், இங்கே தாமம் கடம்பம் கொடுத்துருக்கு மாலை அணிபவள். அது போக கர்ணம்னா காது, இந்த காதுகளில் அந்த பூங்கொத்தை அணிபவளாம். அதை பார்க்கவே அழகாக இருக்குமா. எதற்காக என்றால் இந்த மாலை, அதாவது கடம்ப மலர் என்ற மாத்திரத்திலே உயிர்களாகிய நமக்கு போக நுகர்ச்சியை தரும் அம்மை. இந்த கடம்ப மலர் என்பது போகத்திற்குரிய பொருளாக அமைந்துள்ளது. அதன் பொருட்டு இவள் கர்ணத்திலே சூடியிருப்பாளாம். காது மடல்களில் இந்த பூங்கொத்துகளை அப்படியே செருகிக் கொள்வது, இதுதான் இந்த நாமாவளியாகவும் இங்கே அமைந்துள்ளது. அதைத்தான் அபிராமி பட்டர் இங்கே அழகாக தாமம் கடம்பு என்றார். நல்ல ஒரு கடம்ப மாலை அணிந்த அம்மை. அடுத்து அப்படியே அவளுடைய அழகையெல்லாம் வர்ணிச்சுட்டே வர்றார். ஒவ்வொரு உறுப்பு, அதில் உள்ள அழகு, இதையெல்லாம் பட்டியல் போட்டு சொல்கிறார். அவர் உள்ளத்திற்குள் வைத்து தியானித்த அந்த அம்மை அபிராமி அம்மை, அதை அப்படியே கொண்டு வர்றார். தாமம் கடம்பு, படை பஞ்சபானம். இவள் கைகள் எப்படி இருக்கிறது அப்படின்னா சதுர்பாகு சமன்விதாயை என்பதாக. இவருடைய கைகள் 4 கைகள். இந்த 4 கைகளில் முன்னாடி 2 பின்னாடி 2 இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போது இதில் பஞ்சபானம் என்ற மாத்திரத்திலே
தன் மாத்திரைகளையே தன்னுடைய பானங்களாக, ஒரு அம்பு, ஒரு வில்லு, ஒரு அம்பு. இங்கே முதல்ல அம்பை சொல்கிறார். பானங்கள்னால் அம்பு தான். அந்த அம்புகளை எல்லாம் சொல்கிறார். அந்த அம்புகள் எவைகள் அப்படின்னா பஞ்ச தன்மாத்திர ஷாயக்கா, 5 தன்மாத்திரைகளையே பானங்களாக கொண்டவள் இவள். இது மலர்களாகவும் சொல்லப்படக்கூடியது. தாமரை, செங்கழுநீர், செவ்வல்லி, செவ் ஆம்பல், மாம்பூ என்பதாக. அப்புறம் தன்மாத்திரைகள் என்ற மாத்திரத்தில் சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம். இது பூதங்கள். நம்ம தத்துவங்களையும் படிச்சிருக்கிறோம். கீழே இருக்கிற தூள பூதங்கள் காரிய நிலை, காரண பூதங்கள் தன்மாத்திரைகள். இந்த தன்மாத்திரைகளையே தன்னுடைய கைகளிலே பானங்களாக, அந்த படை பஞ்ச பானம் 5 பானங்களாக. அடுத்து ஒரு கையில் என்ன வச்சுற, பானத்தை சொல்லியாச்சு. பானத்தை சொல்லும்போதே கையில் ஒரு வில்லையும் சொல்லணும் இல்லையா? அந்த வில்லையும் அடுத்தாப்பில் சொல்கிறாரு. கையில் என்ன வச்சிருக்கிறா அப்படின்னா தனு கரும்பு. தனு என்றால் வில். இந்த வில் கரும்பு வில்லாக இங்கே அமைந்து உள்ளது. அந்த கரும்பு வில் எது என்பதையும் சகஸ்ரநாமம் ரொம்ப அழகாக இங்கே சொல்லக்கூடியதாக இருக்கிறது. மனோரூபேஷு கோதண்டா. கோதண்டம்னா வில்லு. மனமாகிய இஷு கோதண்டம். மன ரூப இஷு கோதண்டம். அந்த கோதண்டமாகிய வில் என்பது எது என்றால் இங்கே மன்மதன் கையில் வச்சுருந்தான் கரும்பு, பஞ்ச பானங்கள் வச்சுருந்தான். அதையே இங்கே அம்மை தன்னுடைய 2 கையிலையும் வச்சுருக்கான். இதுலேருந்து நமக்கே தெரியுது. ஒரு கையில் வில்லு. அந்த வில்லு என்னது? கரும்பு வில்லு. அதுதான் மன ரூப இஷு கோதண்டா. இந்த வில்லு கரும்புன்றது என்னது? மனம். இந்த பஞ்சபானம் என்பது என்னது? 5 தன்மாத்திரைகள். அப்போ மனமும் தன்மாத்திரைகளையும் கொண்ட அம்மை 2 கையில் இதை வச்சுருக்காங்க. அதை அழகாக இதில் சொல்கிறார். இது நம்ம சாத்திரங்கள் படித்ததுனால நம்ம எல்லாருக்குமே தெரியும். உண்மை விளக்கத்தில் தத்துவங்களில் எடுத்து பாருங்கள். உண்மை விளக்கம் தத்துவங்களை எடுத்து பாருங்கள். ஞானேந்திரியங்கள் அப்படின்னு இருக்கும். இந்த ஞானேந்திரியங்கள் பக்கத்தில் மேலே, அதாவது ஆன்ம தத்துவம் 24 இருக்கும். இந்த 24ல் 4 அந்தக்கரணங்கள். அந்த 4 அந்தக்கரணங்களில் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு இருக்கும். மனம்ன்ற ஒன்று மட்டும் இங்கே வந்து நிற்கும். எங்கே அப்படின்னா இந்த ஞானேந்திரியங்கள் பக்கத்தில் வந்து நிற்கும். ஏன் இந்த மனத்தை கொண்டு வந்து இங்கே போட்டாங்க அப்படின்னா இந்த மனம் இந்திரியங்களோடு கூடி நின்று செயல்பாட்டுக்கு. மனம் இல்லாமல் இந்த கண்ணு போகாது, மனம் இல்லாமல் செவி போகாது. மனத்தோடு கூடியது தான் இதெல்லாம். அப்போ செயல்பாட்டிற்கு மனம் என்பது வேண்டும். அந்த மனத்தை தடுத்து விட்டால் இந்திரியங்கள் செயல்படாது. இதுதான் சரியான பொருள். அப்போ இந்த மனம் இங்கே இந்த என்ன சொல்கிறார் அப்படின்னா தனு கரும்பு அப்படிங்கிறார். அந்த தனு கரும்பு, தனு என்றால் எங்கள் வில்லு கோதண்டம். அப்போ இந்த தனுவாக இருப்பது எது அப்படின்னா மன ரூப இஷு கோதண்டமாக. அப்போ மன்மதன் கையில் உள்ள அந்த கரும்பு வில், இந்த பஞ்சதன் மாத்திரை 5 மலர்களையே பானங்களாக கொண்ட. அங்கே யார்கிட்ட இருக்குது? அம்பாள்கிட்ட. அம்பாள் தான் மன்மதனிடம் கொடுத்து, எப்பா இதை வச்சுக்கோ. ஏன்னா உயிர்களாகிய நாம் இன்னைக்கு அனுபவம் வேணும். என்ன அனுபவம் வேணும்? வினைக்கு ஈடாக அம்பாள் செலுத்த போகிறான். யார்? உயிர்களாகிய நம்ம. அப்போ வினைக்கு ஈடாக செலுத்த வரும்போது இந்த விருப்பங்களை எல்லாம் அந்த பொருள் மேலே கொண்டு வரணும். நான் ஒரு பொருளை விரும்பினாத்தானே அதை செய்வேன்.
அதை சாப்பிடுவேன், அதை பார்ப்பேன், அதை கேட்பேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, அதனால் நான் கேட்குறேன். அப்போ என் மனசு அதை விரும்புகிறது. அப்போ அந்த விருப்பத்தை கூட்டி வைப்பவள் யார் என்றால் நாம் நினச்சிக்கிறோம் மன்மதன் காமம்னு. அம்பாள் இவள்தான் இங்கே திரோதாயியாக இருந்து உலகப் பொருளோடு இன்னைக்கு இந்த கருவிகரணங்கள் எல்லாம் நமக்கு எதுக்கு பயன்படுது? உலகப் பொருளை அனுபவிப்பதற்கு. அப்போ உலகப் பொருளோடு நம்மை செலுத்தும் கருவிகரணங்களாக அதை யார் வச்சிருக்கா? அம்பாள் வச்சிருக்கதை மன்மதன்ட்ட கொடுக்குறார். மன்மதன் தான் இங்கே விருப்பு வெறுப்பு எல்லாவற்றையும் உண்டு பண்ணக்கூடியவனாக இருக்கிறான். அதை ஆனால் அம்பா கையில் இருக்கிறதுனால இது என்ன பொருள் என்ற மாத்திரத்தில் யார் இவளுடைய திருவடியை பற்றி கொள்கிறார்களோ அல்லது இவளையே உணர்ந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களிடம் மன்மதன் செயல்பட முடியாது. அம்பாளுடைய செயல்தான் அங்கே நிற்கும். அப்போ அம்பாள் எதை நமக்கு நடத்த இருக்கிறாளோ அதை நம்ம அப்படியே, அது வினைக்கு ஈடாக இருந்தாலும் அதிலும் நன்மையான செயலிலே நம்மை ஈடுபடுத்துவார். இதுதான் இதனுடைய சரியான பொருள். நம்ம தத்துவங்கள் அதை படிக்கிறோம். வினைக்கு ஈடாகத்தான் இந்த காரியங்கள் எல்லாம். அதை செய்பவள் யார்? அம்மை தான், இறைவனுடைய ஆற்றல் தான். இங்கே அம்மை இந்த இரண்டையும் கையில் வச்சுட்டு யார் இவளையே வழிபட்டு இருக்கிறோமோ அவர்களுக்கு நன்மையானதையே செய்து கொண்டிருக்கிறாள் என்பதைத்தான் படை பஞ்ச முதல்ல தாமம் கடம்பு இது பூராமே எதை நோக்கி வருது? உயிர்களாகிய நம்மை செலுத்துதல். தாமம் கடம்பு, படை பஞ்சபானம், தனு கரும்பு. அந்த கரும்பு என்றது மெல்லிதான ஒன்று, இந்த மனம் என்பது அவ்வளோ ஒரு மெல்லிதான ஒன்று. தனு கரும்பு, யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது. இந்த வைரவர் அப்படின்றது இன்றைக்கும் கோவில்களில் பார்த்திங்கன்னா பைரவ கோலம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த பைரவ கோலம் அப்படின்றது இறைவனுடைய மூர்த்தங்களில் ஒன்று. சுவாமியே பைரவராக வந்தார், மகா பைரவர். பைரவர்லேயே 64 மூர்த்தங்கள் இருக்குது. பைரவ கோலம். அம்பாளுக்கு தனியாக பைரவி என்று கூட இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அம்மையை நடுச்சாமத்தில், யாமம் என்றால் நடுச்சாமம், நள்ளிரவு, இந்த நள்ளிரவிலே வழிபடக்கூடியவர்கள் சாக்தர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். அந்த சாக்தர்களும் இந்த பைரவர், இந்த பைரவர்களும் பார்த்திங்கன்னா அம்மையை வழிபடக்கூடியவர்கள். இரவு நேரத்திலே யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது, இந்த நேரத்திலே அம்மையை வழிபாடு செய்யக்கூடியவர்கள். மர்த்தாண்ட பைரவராத்யை மகா பைரவ பூஜிதா, இதெல்லாம் சகஸ்ரநாமத்திலே வரக்கூடியதா இருக்கும். அப்போ அம்மையை வழிபாடு செய்தல், இறைவனே பைரவ கோலத்தில் வந்து, அப்போ அந்த பைரவர் என்பது அம்மையை வழிபடக்கூடியவர்கள் என்பதாக. இப்போ யார் வழிபட்டாலும் பூஜை பண்ணாலும் அம்பாளுடைய திருவடியைத்தான் பூஜை செய்வோம். இப்போவும் நம்ம எப்படி வழிபாடு செஞ்சாலும் அங்கே திருவடிக்கு வந்துடுவோம். இப்படியே வரிசையாக மேலேருந்து கொண்டு வந்து தாமம் கடம்பு படை பஞ்சபானம், தனு கரும்பு, யாமம் வைரோர் ஏத்தும் பொழுது, எமக்கென்று வைத்த சேமம் திருவடி. சேமம்னா டெபாசிட். அப்போ அம்மையை வழிபட என்னுடைய டெபாசிட் கூடிக்கிட்டே போகுது. என்ன டெபாசிட் அப்படின்னா திருவடி பேரு. எமக்கென்று வைத்த சேமம், சேம நிதி, வைத்த நிதி. இழைத்த போதில் எய்ப்பினில் வைப்பு வாழ்க. மணிக்கவாசகர் சொல்வார், நான் எய்த்து போன காலத்தில் இந்த வைத்தமா நிதியாக இறைவனுடைய அருளாற்றல் தானே அம்மை, அவளுடைய திருவடி தானே இங்கே சொல்லப்படுகிறது. அதுதான் இங்கே எமக்கென்று வைத்த சேமம், டெபாசிட். அது எது என்றால் அந்த திருவடி.
திருவடி. இந்த திருவடி என்பது திருவருள், சிவஞானம். இந்த திருவருளை அடைந்து விட்டால் மேலான நிலையை ஆன்மாக்களாகிய நாம் அடையலாம். பேரின்ப பெருவாழ்வு. ஒரே வரியில் சொல்லணும்னா பேரின்ப பெருவாழ்வு என்பது அந்த திருவடி. அது இங்கே சேமமாக நமக்கு வைப்பு நிதியா. அடுத்து சொல்கிறாரு செங்கைகள் 4. ஏற்கனவே அந்த 4 கையில் 2 கையில் இருக்கக்கூடிய ஒரு பானம், ஒரு கையில் தனு, 2ஐயுமே சொல்லிட்டார். மீண்டும் இங்கே சொல்கிறார் செங்கைகள் 4 சதுர்பாகு சமன்விதாயை, 4 திருக்கரங்களோடு கூடிய அம்மை. இந்த 4 திருக்கரங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே 4 படைத்தலைவிகள் தேவிகளாக இருக்கிறாங்க. தேவிக்கு அம்பாளுக்கு உரிய சக்திகள் இவங்கெல்லாம். அது யாரெல்லாம்? அஸ்வாருடா, சம்பத்கரி, மந்திரினி, வாராகி. இந்த 4 பேரும் 4 படைத்தலைவிகள். இந்த படைத்தலைவிகள் இங்கே 4 கரங்களாக. நம்ம சாதாரணமாக ஒரு பெரியவங்களே சொல்ல, அவருக்கு ரைட் ஹேண்டு மாறிப்பா, வலது கை மாறிப்பா அப்படிம்பா. அப்போ இப்படி கண்ணால் அசைத்த மாத்திரத்தில் அவர்கள் செயல்பட்டுருவார்கள். அதுபோல் இங்கே அம்மைக்கு 4 திருக்கரங்கள், அதாவது செங்கைகள். அந்த 4 திருக்கரங்களாக இருப்பவர்கள் 4 படைத்தலைவிகளாக இங்கே சொல்லப்பட்டு 4 பேருக்குமே இங்கே சகஸ்ரநாமம் எடுத்தால் ஒவ்வொருத்தருக்கும் உள்ள அந்த படை, அவருடைய ஆயுதம், அவர்கள் செயல்படும் விதம், முறைமை அப்படி அழகாக பட்டியல் போட்டு வருது. பார்ப்போம், நேரம் இருக்கும்போது பார்ப்போம். அவ்வளோ ஒரு அருமையான ஒன்று இந்த நாமாவளி. செங்கைகள் 4 இப்படி படைத்தலைவிகள். இது எல்லாம் யாருக்காக? உயிர்களாகிய நமக்காக, நமக்கு வரும் துன்பத்தை நீக்குவதற்காக, நீக்கிறதுக்கு தான். அதுலேயும் ஒரு 4 கைன்னு சொல்லியாச்சு, 4 படைத்தலைன்னு சொல்லியாச்சு. இந்த 4 கையில் பார்த்தீங்களா, ஒன்றில் ராகஸ்வரூப பாஷாத்யா, பாசம் என்ற ஒன்று. பாசம்னா கயிறு, ராகம்னா விருப்பு வெறுப்பு. அந்த விருப்பை முதல்ல போடணும், விருப்பு வெறுப்பை. இதுதான் அங்கே வினையாக வருது. அது கயிறால் போட்டு கட்டி இழுக்கிறது. அதான் ராகேஸ்வர பாஷாத்யா. அதுக்கப்புறம் குரோத ஆர அங்குசம், வெட்டி வீழ்த்துதல். இந்த உலகப் பொருளோடு விருப்பு வெறுப்பு எல்லாவற்றையும் கொடுத்து கட்டி இழுத்து உலகப் பொருளையெல்லாம் நம்மிடமிருந்து வெட்டி வெட்டி வீழ்த்துதல். இப்போ இதிலிருந்தே நமக்கு நிறைய விஷயங்கள் புரியும். இந்த சகஸ்ரநாமம் படித்தாலே நிறையவே புரியும். ஏன்னா நமக்கு ஒரு காலத்தில் ஒரு பொருள் மீது அளவு கடந்த வெறுப்பு, சில பொருள் மீது அளவு கடந்த வெறுப்பு, இப்படி மாறி மாறி இருக்கும். அப்புறம் ஒரு காலத்தில் எந்த பொருள் விரும்பணுமோ அந்த பொருள் நம்மிடமிருந்து வெட்டப்படும், நீக்கப்படும். இது நம்முடைய செயல் இல்லை, அம்மையுடைய செயல். இதை நமக்கு புரிய முடியல. அவ்வளோதான். புரிகிறதுக்கு நமக்கு ஞானம் பத்தாது. திருவருள் கூடி நின்றால் இதை புரிந்து கொள்ளலாம். ஆகா, அம்மை எவ்வளோ பெரிய நன்மை நமக்கு செய்து கொண்டது. வெட்டி வெட்டி வீழ்த்தி கொண்டே இருக்கிறார் எல்லாத்தையுமே, ஜடப்பொருள் சித்துப்பொருள் எல்லாத்தையுமே. ஏன்னா எல்லாம் நம்முடைய நினைவிலிருந்து நீங்கி அம்மையே நினைக்கும் காலம் ஒன்று இருந்தால் அதுதான் திருவடி பேரு. அவ்வளோதான். இதைத்தான் இங்கே அழகாக இங்கே சொல்லப்படக்கூடியதாக. செங்கைகள் 4. இப்படி இந்த 4 திருக்கரங்களும் ஒவ்வொன்றாக செய்து உயிர்களாகிய நமக்கு நன்மையை தரும் நேரத்திலே அம்மையோருடைய அப்படியே திருவுருவம், விலாசம், அவளுடைய விலாசம் எப்படிப்பட்டதாக வரும் என்றால் ஒளி வடிவாக. அதாவது அம்மை இந்த கைகள் மூலமாக நமக்கு நம்முடைய தீமைகளை எல்லாம் நீக்கி நன்மைகளை எல்லாம் தந்து உலக பற்றுகளை எல்லாம் நீக்கி இப்படி வெட்டி வீழ்த்திய போது, திருவடி சார்பு பெற்ற போது இவளுடைய விலாசம், முழு விலாசம் அப்படியே இந்த ஆன்மாக்களுடைய உள்ளத்திலே பதியும். அப்போ அந்த விலாசம் எது, அந்த அம்மையுடைய தோற்றம் எது என்றால் ஒளி, செம்மை. அடுத்த வார்த்தை அப்படியே சொல்லிட்டார்.
செம்மையான ஒளி. அம்மை எப்படி இருக்கிறாள், இவர்கள் எப்படி பார்த்தார்கள் நம்ம பார்க்கணும். சேக்கிழார் பெருமான் சொல்லுவார், கற்பனை கடந்த ஜோதி. அது எப்படிப்பட்ட ஜோதி? கற்பனைக்கெல்லாம் எட்டாத ஜோதி. இவரே முதல்ல சொன்னார், உதிக்கின்ற செங்கதிர், அப்படியே இளம் சூரியனாக. அதுதான் சகசர நாமாவளியும் உத்யத் பானு சகஸ்ராபா. சகஸ்ரம் என்றால் 1000. இந்த இடத்துல எண்ணிக்கை இல்லாத ஆயிரக்கணக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல அப்படியே உத்யத் பானு உதிக்கின்ற அந்த நேரத்தில், காலை நேரத்தில் உதித்து வரக்கூடிய 1000 கோடி சூரிய பிரகாசம். அந்த ஒளி எப்போது கிடைக்கும் என்றால், மேலே உள்ளது எல்லாம் எதையெல்லாம் செய்கிறார், திரோதாயியாக இருந்து உயிர்களுக்கு பக்குவத்தை தந்து 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 பக்குவம் பெற்ற ஆன்மாக்களுக்கு அம்மை செம்மையான ஒளியாகும். ஒளி செம்மை எவ்வளோ அருமையாக கொண்டு வர்றார் பாருங்க. இது உள்ளத்துக்குள்ளே ஏற்றணும். ஏற்றுறதுக்கு இப்படி அப்படியே ஸ்டெப்பாக கொண்டு வர்றார். இப்படி செம்மையான ஒளியாக காட்சிப்படும் அம்மை, அவளுடைய நாமம் என்ன தெரியுமா? திரிபுரை, மூன்றானவள். இவள் நாமம் திரிபுரை என்ற மாத்திரத்தில் திரிபுர சுந்தரி. நிறைய இடங்களில் மூன்றாக இவள் இருப்பவள். மூவுலகுக்கும் தலைவி, மூன்றையும் ஒரு சேர கொண்டவள் என்றெல்லாம் பொருள். இங்கே இவளுடைய நாமம் திரிபுரை, திரிபுர சுந்தரி என்று அழைக்கப்படக்கூடியது. இப்படிப்பட்ட அம்மையின் நயனங்கள் எப்படிப்பட்டது என்றால், ஒன்றோடு 2. அப்போ 1 என்பது ஞானமே வடிவான அக்னி, ஞான அக்னி. 2 என்பது சூரிய சந்திரன், சூரிய சந்திர அக்னி ஆகிய 3 கண்களை உடைய அம்மை. திரியம்பகா, திரியம்பகா, திரிநயனா, திரிலோச்சனா, இவையெல்லாம் சகஸ்ர நாமத்தில் வரக்கூடியது. இப்படிப்பட்ட அம்மை, 3 நயனங்களோடு கூடிய அம்மை, ஒன்றோடு 2 நயனங்களே. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு கெட்டப்பு! இப்படிப்பட்ட உருவம். இந்த உருவத்தை மனதிற்குள் தியானித்தால் அம்மையின் திருவருளோடு கூடியிருக்கலாம் என்று அவர் இப்படி தியானித்தார். இந்த அம்மையை நமக்கும் அந்த தியான பொருளை அப்படியே மனக்கண்ணில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டார். வார்த்தை மூலமாக, தாமம் கடம்பாக, படை பஞ்ச பானமாக, தனு கரும்பாக, யாமம் வைரவர் ஏத்தும் பொழுதாக, எமக்கன்று வைத்த சேமம் அந்த திருவடி, அந்த செங்கைகள் 4ஆக, ஒளி செம்மையாக, செம்மையான ஒளியாக அம்மை நாமம் திரிபுரையாக ஒன்றோடு 2 நயனங்களோக இருக்கும் அம்மையை மனதிற்குள் ஓவியமாக எழுதி, உருவு எழுதி, இந்த மனதிற்குள்ளே எழுதணும். இப்போ இதை அப்படியே மனதிற்குள்ளே கொண்டு வாங்க. கொண்டு வந்து இடைவிடாது தியானித்தல். அப்படியே ஒன்று இருந்து நினைமீன்கள் உந்தமக்கு ஊனமில்லை என்பார். அப்படி உள்ளமானது, உயிரானது அப்படியே அந்த தியான பொருளிலே ஒன்று இருந்து அப்படியே இறைவனை, இறை அம்மையை வழிபாடு செய்தால் மேலான சிவகதி, பேரின்பம் நமக்கு அம்மை வழங்குவாள் என்று கூறக்கூடியதான அபிராமி அந்தாதியில் 73வது பாடலாக அமைந்துள்ளது. அருமையான இந்த திருப்பாடலை இன்றைக்கு பொருளோடு சிந்திப்பதற்கு நல்ல ஒரு திருவருள் கூட்டியமைக்கு திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி கேட்டு மகிழ்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களின் பொற்பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதீபதே, ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.